வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகப் பாதையில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்றாட வழிபாட்டில் பல சந்தேகங்கள் எழுவது இயற்கை. ஆனால் அவை வெறும் சடங்குகள்தானா, அல்லது அதன் பின்னே ஏதேனும் அறிவியலும் சூட்சும ரகசியங்களும் ஒளிந்துள்ளனவா? இந்த வீடியோவில் கேள்விகளுக்கு தர்க்கரீதியான மற்றும் ஆழமான விளக்கங்களை வழங்கியுள்ளோம். இறைவனை தேடுபவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வருமா? இல்லை. சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை. ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த சோதனைகளை தாங்கும் மன வலிமையும், அது ஏன் நடக்கிறது என்கிற புரிதலும், கர்மவினை பற்றிய அறிவும் கிடைக்கிறது. ஒரு கல் சிலையாக மாற உளியடி அவசியம் என்பதைப் போல ஆன்மீகம் நம்மை செதுக்க சில சவால்களை பயன்படுத்துகிறது. சிலைகள் ஏன் கல்லால் செய்யப்படுகின்றன? கல் என்பது பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கிறது. இது அதிர்வுகளை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. மந்திர ஒளிகளை சிலையில் ஏற்றி வைக்கும்போது அது ஒரு மின் தேக்கி போல செயல்படுகிறது. தரிசனம் செய்பவர்களுக்கு அந்த ஆற்றலை வழங்குகிறது. விதியை மதியால் வெல்ல முடியுமா? இங்கே மதி என்பது புத்தியை மட்டும் குறிப்பதில்லை, அது பக்தி மற்றும் ஞானம். நம்முடைய பிராரப்த கர்மாவால், அதாவது விதியால் வரும் துன்பங்களின் தீவிரத்தை இறை வழிபாட்டின் மூலமும் சரியான கர்மாவினாலும் குறைக்க முடியும். மழை வருவதை நிறுத்த முடியாது, விதி. ஆனால் குடை பிடித்து நனையாமல் தப்பிக்கலாம், மதி. அசைவம் சாப்பிட்டுவிட்டு ஆன்மீகத்தில் முன்னேற முடியுமா? ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலையில் இது தடையாகத் தெரியாது. ஆனால் ஆழமான தியானம் மற்றும் சூட்சும நிலைகளை எட்டபோது உணவின் குணம், சத்வகுணம் முக்கியமாகிறது. சாத்வீக உணவு மனதை அமைதிப்படுத்தும், அசைவ உணவு மனதை அலைப்பாய வைக்கும். ராஜச தாமச குணம் உங்கள் பயணத்தின் வேகத்தை உங்கள் உணவு தீர்மானிக்கும். பிறப்பு மற்றும் இறப்பு தீட்டு காலங்களில் ஏன் ஆன்மீக காரியங்களை தவிர்க்க வேண்டும்? இது இறைவனை இழிவுபடுத்துவது அல்ல. பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ்வுகள் அந்த வீட்டின் சூட்சும ஆற்றலில் இல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அந்த சமயத்தில் உடல் மற்றும் மனம் பலவீனமாக இருக்கும். அப்போது அதிக ஆற்றல் கொண்ட மந்திரங்களை உச்சரிப்பது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதால்தான் ஓய்வு மற்றும் ஒதுங்கியிருத்தல் பரிந்துரைக்கப்படுகிறது. மந்திரங்களை சத்தமாக சொல்வதை விட மௌனமாக சொல்வது ஏன் அதிக சக்தி வாய்ந்தது? சத்தம் என்பது புறவெளியில் கரையும் வைகரி வாக்கு. ஆனால் மனதிற்குள் சொல்லும் மத்தியமா மற்றும் பச்சியந்தி நிலைகள் ஆன்மாவின் அதிர்வோடு கலப்பவை. சத்தம் குறைய குறைய ஆற்றல் கூடுகிறது. ஒரு அணைக்கட்டில் தேக்கப்பட்ட நீர் அமைதியாக இருக்கும்போதுதான் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதுபோல மௌன ஜபம் உங்கள் மூளை அலைகளை, கேமா வேவ்ஸ்களை மாற்றி ஆழ்நிலை விழிப்புணர்வை கொடுக்கும். பித்ருதோஷம் என்பது வெறும் சடங்கு சார்ந்த பயமா அல்லது அறிவியலா? இது டிஎன்ஏ சார்ந்த ஆன்மீகம். உங்கள் முன்னோர்களின் குணங்களும் தீர்க்கப்படாத ஆசைகளும் உங்கள் இரத்தத்தில் பதிவாகியுள்ளன. தர்ப்பணம் என்பது அந்த பதிவுகளை சூட்சுமமாக சரிசெய்யும் ஒரு முறை. நீங்கள் செய்யும் ஆன்மீக சடங்கு உங்கள் முன்னோர்களின் ஆன்மாவை திருப்திப்படுத்துவதன் மூலம் உங்கள் மரபணுவில் உள்ள தடைகளை, எபிஜெனடிக் பிளாக்ஸ்களை நீக்குகிறது. நன்றி நண்பர்களே. இதுபோன்ற உபயோகமுள்ள பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.